அருணா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அருணா என்கிட்ட சொன்னத உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சே, இன்னும் மாலை வந்து சேரலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்து கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, மன்னிச்சுங்க. தேங்க்யூ. நந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன் அக்கா. டெலிபோன் பூத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனே, ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆமா, நீங்க என்னக்கா இங்க? ஒரு கல்யாண விசேஷம், அதான். நீயும் வாயே. போலாம். வாங்கக்கா. அக்கா, உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டினால, அவ அங்க உட்கார்ந்திருக்கா பாருங்க. அவதான். நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா, அவ முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது அவளேதான். இது புடி. ஏய் நில்லு. நில்லுடி. ஏய், நீ யாரு? நீதான் எனக்கு மர்ம போன் பண்ணவளா? சொல்லு. நீ தானே என்கிட்ட போன்ல விஷ்வாவை பத்தி தப்பு தப்பா பேசுன. நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாருக்கும் போன் பண்ணல. கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, இவ போய் சொல்றாக்கா. என் பூத்துல இருந்து இவதான் உங்களுக்கு போன் பண்ணி பேசினாக்கா. ஹே, மரியாதையா சொல்லிடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தான் என்கிட்ட போன்ல தப்பு தப்பா பழிய போட்டு பேசினது. ஏங்க, உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது. நான் உங்ககிட்ட போன்ல பேசிருக்கேன்னு சொல்றீங்க. என்ன யாருன்னு தெரியாது, அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து ஓடுன? சொல்லுடி, நீ யாரு? யார் சொல்லி இப்படி ஒரு பழிய என் புருஷன் மேலயும் அகிலா மேலயும் போட்ட? இப்படி பழி போட்டு பேச யார் உனக்கு பணம் கொடுத்தாங்க? சொல்லு. இப்ப சொல்ல புரியா இல்ல? நான் பணத்துக்காக எதையும் சொல்லல. நான் சொன்னது அத்தனையும் உண்மை. உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு அகிலா சத்தியம் வாங்கியிருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தான் இப்ப நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். அகிலா வயித்துல வளர்ற குழந்தைக்கு உங்க புருஷன் விஸ்வாதான் காரணம். என் பேர் அருணா, அகிலாவோட ஃப்ரெண்ட். அவ வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கும் எல்லாமே புரியும். இதெல்லாம் விஸ்வாவும் உங்ககிட்ட சொல்லல, அகிலாவும் உங்ககிட்ட சொல்லல. ஆனா இதெல்லாமே நான் போன்ல உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அப்ப நீங்க என்ன நம்பல. ஆனா இன்னைக்கு அந்த ஆதி அகிலாவோட கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டான். இத பொறுக்க முடியாம எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் இங்க வந்தேன். ஆனா இத சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கி அகிலா தடுத்துட்டான். ஆனா தெய்வம் இப்ப எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல வச்சிருச்சு. விஸ்வா, சொல்லுடா. நந்தினி சொல்றதெல்லாம் உண்மையா? அகிலாவோட குழந்தைக்கு நீதான் அப்பனாடா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா?
அவ சொல்றது உண்மைதாம்மா. நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத. அது ஒரு விபத்து. டேய், என்னடா சொன்ன? என்னடா சொன்ன பாவி? டேய், எங்க தலையில மண்ணள்ளி போடுறதுக்காடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எப்படிடா உனக்கு மனசு வந்தது இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு? டேய், ஏன்டா உன் புத்தி இப்படி போச்சு? இத பாரு, நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இவளுக்கு என்னடா குறைச்சல்? டேய், நீ எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையாடா. தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. நீ ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? விஸ்வா, விஸ்வா, ஐயோ! உங்களை போய் ஒரு ஏகபத்தின விரத உத்தம புருஷன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு பெருமைப்பட்டு இருந்த. கடைசியில நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தானே நிரூபிச்சிட்டீங்கல்ல? என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன ஏமாத்திடலாம் முட்டாளாக்கிடலாம் நினைப்பா உங்களுக்கு? சத்தியமா அப்படி இல்ல நந்தினி. பேசாதீங்க. இப்படி ஒரு கேவலமான புத்தி உங்க மனசுக்குள்ள இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட உண்மையை மறைச்சு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களே, நீங்களும் ஒரு மனுஷனா? ச்சே! சிஸ்டர், ஒரு நிமிஷம். எதுக்காக இந்த விஷயத்தை அனாவசியமாக காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம் விஸ்வா பிரதர் ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டாரு. அவரோட குழந்தைக்கு நான் இன்சல்ட் தரேன்னு பெருந்தன்மையாக தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன கவனிக்கிறது விட்டு பாவம் ஆளுக்கு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் அகிலா கழுத்தில் தாலி கட்டுறேன். இருடா வேற மந்திரத்தை கண்டிப்பாக பண்ணுங்க. அகிலா சொல்லலாம் வந்து உட்காரு. மூர்த்த நேரம் முடி இருக்கணும், கழுத்தில் தாலி கட்டுறேன். வா, கமான் கமான் உட்காரு. ஹலோ ஹென்றி, ஹென்றி. நான் வாட் சிஸ்டர்? ஏன்டா உன்னை யார் தோண்டி விட்டீங்க அனுப்பியிருக்காங்க? எதுக்காக அகிலா கழுத்துல தாலி கட்ட துடிக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா. சிஸ்டர், ஏய் பேசாத. பேசுன வாயில இருக்கிற அத்தனை பள்ளியும் பேத்துருவேன். என்ன முழிக்கிற? அருணா என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதும் முதல் வேலையா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண வர சொல்லிருக்கேன். பொதுவாக எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வாழ வைக்கிறது வைஃபை கனெக்டிவிட்டியோட இருக்கிற இந்த ஆஃபீஸஸ் தான். ஐயோ 12 o'clock ஆயிடுச்சே. அந்த பிபிடி அனுப்பணுமே. அந்த பிபிடியை 2 o'clock அனுப்புறேன்னு சொல்லிடா. யாராவது என் பென்ட்ரைவ் பார்த்தீங்களா? ஐம் ஆஸ்கிங். நோ, மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க 10 என்றதுக்குள்ள. ரோஸ், ஐம் டயட். எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கு எங்காது? கூட 2 பீஸ். ஐம் கோனா ரிசைன் மை ஜாப். சார் நம்ம அக்கௌண்ட்டும் ரிசப்ஷனிஸ்ட்டும் ஏதோ கசமுசம் சார். சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, 2 கிழம். ஐ ஹேட் திஸ் கம்பெனியா, ஐ ஹேட் திஸ் கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மெட்ராஸ் மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன ஃப்ராட் இவன் தான். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. அன்னைக்கே உன் மேல எனக்கு டவுட் வந்துச்சு. புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆயிட்ட. நடரா ஸ்டேஷனுக்கு. நந்தினிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போய் ஆதிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. இதுக்கு மேல நாம இந்த விஷயத்துல தலையிட்டோம், நாம மாட்டிப்போம். பேசாம நாம இப்ப திரும்ப போயிட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அத்தனை பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ற. கேம் ஓவர்.
உள்ள வெளியே விளையாட்டு நமக்கு சப்ப மேட்டர். ஓகே சிஸ்டர், சப்போஸ் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஜாமீனில் வந்தாவது அகிலா கழுத்தில் தாலி கட்டுறேன். ஓகே வச்சலாம். தேங்க்யூ. வாடா போலாம். வர்றேன் சார். வராமல் எங்கே போயிருப்பேன். பாய் பிரதர். பாய் செல்லாம். கல்யாணம் நடக்காதா? கேன்சலா? நடக்கும். எப்படி நடக்குங்கிற? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை தான் போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டாலே. இந்த கல்யாணம் நடக்கும். இதோ நிக்கிறாரு, இவர் தான் மாப்பிள்ளை. நந்தினி, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்க. நந்தினி, என்ன பேசுற? விஸ்வா எப்படி அகிலா கழுத்துல தாலி கட்ட முடியும்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. ஆம்பளைங்க திமிர எடுத்து பண்ற விஷயத்துக்கு பொம்பளைங்க பலியாகணுமா? முதல்ல தாலி எடுத்து கட்டுங்க. நீ பாரு, நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத. அது ஒரு விபத்து. ஆம்பளைங்க பண்ணா அது ஒரு விபத்து. இதுவே பொம்பளைங்க பண்ணா அதுக்கு வேற பேர் சொல்வீங்கல்ல? அப்படிதானே? அகிலா வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்களா? மரியாதையா தாலிய கட்டுங்க. அம்மா, என்ன பேசுற நீ? உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து இவ கழுத்துல தாலி கட்ட சொல்றிய அம்மா? இது எப்படிம்மா? ஒரு பொம்பளையா அகிலாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. உங்க மகன்னு பாக்காதீங்க அத்தை. இல்ல இல்ல, இல்லவே இல்ல. என் பையனுக்காக நான் சொல்லல. இது உன் வாழ்க்கைம்மா. இப்படி விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றியேம்மா. என் வாழ்க்கை முக்கியம் இல்ல அத்தை. ஒரு பொம்பளை அப்பா அம்மா கூட இல்லாம தனி மரமா நிக்கிறவ. ஐயோ, அவளோட குழந்தை அப்பா பேர் தெரியாம வளர கூடாதுன்னு தான் சொல்றேன். தாலிய கட்ட போறீங்களா இல்லையாப்போ? அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பேசாத நீ. இந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் பல தடவை போராடினேன். உங்களை விட்டுட்டு கண் காணாத இடத்துக்கு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா உங்க பாசத்தால என்ன கட்டி போட்டுட்டீங்க. அப்போ நீயாவது உண்மையை சொல்லிருக்கணும்ல? அக்கா, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உங்களை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். நீங்களும் விஸ்வாவும் சந்தோஷமா இருங்க. என் கழுத்துல விஸ்வா தாலி கட்டணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளைங்க இப்படி விலகி போறதுனாலதான் ஆம்பளைங்க செஞ்ச தப்ப மறந்துட்டு அடுத்த தப்ப பண்ண ரெடி ஆயிடுறாங்க. அது இனிமே நடக்க கூடாது. மரியாதையா அவ கழுத்துல தாலியை கட்டுங்க. முடியாது. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம நீ எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் பலியாக முடியாது. அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்க வாழ்க்கையில பங்கு போடணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. இது உன் வயித்துல பிள்ளைய வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டி. நீங்க இப்ப அகிலா கழுத்துல தாலியை கட்ட போறீங்களா இல்லையா? நீ இதுக்கு மேல எவ்வளவு கேட்டாலும் என்னால முடியாது. கண்ணம்மா மேல ஆணைய கேக்குற. அகிலா கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? இப்பவும் நீங்க மாட்டேன்னு சொன்னா என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது. சொல்லுங்க, தாலி கட்டுறீங்களா இல்ல நானும் கண்ணம்மாவும் உயிரை விட்டுட்டுமா? ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. குழந்தைய பிடிங்க. மாலைய போட்டுக்கோங்க. போடுங்கன்னு சொல்றேன்ல. நந்தினி, நீ
எதுவும் பேசாதீங்க, பிடிங்க. உட்காருங்க. மனவரையில உட்காருங்க. நந்தினி, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் தயவு பண்ணிருக்கியா? செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, உட்காருங்க. நடந்தது என்னன்னு தெரியும். உட்கார போறீங்களா இல்லையா? அகிலா, உட்காரு. உட்காருன்னு சொல்றல்ல. உட்காரு. ஆமா நந்தினி, இது அநியாயம்மா. வேண்டாம். அத்தை, நீங்க சும்மா இருங்க. சும்மா இருங்க. பிடிங்க. ஐயோ, பிடிங்க. ஐயோ, இதெல்லாம் கண்ணால பாக்குறதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா? அம்மா, அச்சதை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்கம்மா. ஐயோ. மந்திரம் சொல்லுங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல தாலியை கட்டுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவரதாம் சதோ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கோலம் பூகோலம் மனக்கோலம் என்று மனவாழ்க்கை அரங்கேறியது. தடமாறி போகாமல் தவிக்கின்ற நெஞ்சங்கள் என்ற நிலை இங்கு உருவாகியது. ரேவதி, அண்ணாச்சி கடையில போன வாரம் வாங்கின தோரம் பருப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தடவை அதே தோரம் பருப்பு வேணும்னு கேட்டு வாங்கணும், சரியா? என்ன வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நான் என்ன பேசினாலும் அதுக்கு பதிலா ஊன்னு சொல்லிட்டு இருக்க. பதிலுக்கு ஒரு 4 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு? ஏய் நில்லுடி. என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்ன எதை நினைச்சது கவலைப்பட்டு இருக்கியா? இது பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உன் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்காத, சரியா? மகேஷ் பத்தி தான்க்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. கரண்ட் ஷாக் கொடுத்து தொல்லை பண்ணதுனால அவருக்கு இப்போ ஐயோ மகேஷுக்கு அப்பாவாகிற தகுதி இல்லாம போயிடுச்சுன்னு வாய் தவறி சொல்ல பார்த்தேனே. ஏய், என்னடி பேச்ச நிறுத்திட்ட? மகேஷ்க்கு என்னடி ஆச்சு சொல்லு. ஏய், கரண்ட் ஷாக் கொடுத்ததுனால ஏதோ ஆரம்பிச்சியே, அதுல மகேஷ்க்கு என்னடி ஆச்சு சொல்லுடி. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அந்த விஷயத்துக்கு அப்புறமா மகேஷ் சொல்லுடி. அந்த விஷயத்துக்கு அப்புறமா மகேஷ்க்கு என்ன ஆச்சு சொல்லு. அதுக்கப்புறம் மகேஷ் வீட்ல சும்மா தானே இருக்காரு. அதுல கொஞ்சம் மனசு அப்செட்டா இருக்காரு. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு. அதான் என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மகேஷ் இப்ப முன்ன மாதிரி இல்ல. கரண்ட் ஷாக் கொடுத்து தொல்லை பண்ணதுல இருந்து அவன் ஒரு மாதிரியா தான் இருக்கான். சுந்தர் மாமா கூட மகேஷ் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான். என்னன்னு தெரியல. நீ ரேவதி கிட்ட விசாரின்னு சொன்னாரு.
அதனால நானே உங்ககிட்ட கேட்கலாம் தான் இருந்தேன். இப்ப நீயே சொல்லிட்ட. இத பாரு, வீட்ல சும்மா இருக்கிறதுனால மனசு அப்படிதான் இருக்கும். ஆனா நீ தான் அவன்கிட்ட சந்தோஷமா பேசி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், புரியுதா? கீரை கீரை முருங்கக்கா கீரை, அம்மா கீரை கீரை. சரி வா, அண்ணாச்சி கடையில கூட்டம் அதிகமாகிறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். வா. என்ன அக்காலும் தங்கச்சி எங்கேயோ போறாப்புல இருக்கு? நம்ம அண்ணாச்சி கடையில மளிகை சாமான் வாங்க போறோம். விஷயம் தெரியாத உங்களுக்கு? அண்ணாச்சி இறந்து போயிட்டாரு. அது தெரியாத உங்களுக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஸ்பாட்லயே ஆள் அவுட்டான். அதான் கடை பூட்டி கிடக்கு. என்னங்க சொல்றீங்க? நேத்து கூட நான் பார்த்தேனேங்க. எப்படிங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? அது ஒரு பெரிய கதைமா. காலை சுத்துற பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை ஆயிடுச்சு அண்ணாச்சிக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அண்ணாச்சியோட தங்கச்சி இருந்தாலே ஒருத்தி, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா தெரியும். பெரம்பூர்ல கட்டி கொடுத்திருந்தாங்கல்ல. இப்ப 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் தலைப்புள்ள பிறந்துச்சு அவளுக்கு. அது தலைப்புள்ள இல்லாத்தா, அது அண்ணாச்சி உயிர் எடுக்க வந்த புள்ள. என்ன சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது வயித்துல உருவானப்பவே அண்ணாச்சிக்கு ஆகாதுன்னு சோசியர் சொன்னாராம். அதுக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு ஜோசியர் சொன்னாருங்க. குழந்தை பிறந்தா தாய் மாமா உயிர் போயிடும்னு சொன்னதை இவங்க பெருசா எடுத்துக்கல. புகுந்த வீட்லயும் தலைச்சம்பளைய கலைக்க கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணதுனால பரிகாரம் பண்ணா சரியாயிடும்னு அதையும் பண்ணிருக்காங்க. ஆனா விதி விட்டு வைக்குமா? உங்க அம்மாவோட பயத்தை பத்தி நினைக்கிறியா? அதுக்கு நல்ல ஜோசியரை பார்த்து வெற்றான பரிகாரம் பண்ணிட்டோம்னா மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது ரேவதி. குழந்தைக்கு மொட்டை போடணும்னு கோயிலுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. போற வழியில லாரி மோதி அண்ணாச்சி உசுர விட்டுட்டாருன்னா பாத்துக்க. ஏன்